வணக்கம் நமச்சிவாய. இன்னைக்கு கதை கேளு சுகமான கதை கேளு. நீ கதை கேளு நிகழ்ச்சி என்ன கதை பார்ப்போமா? நல்லவர் ஒருவர் உள்ளார் என்றால் அங்கு பெய்யும் மழை. ஒருத்தர் நல்லவராக இருந்தால் போதும், அங்கே நல்லா மழை பெய்யும். எல்லாருமே நல்லவராக இருந்தால் விடாமல் மழை பெய்யும், வெள்ளம் வந்துடும். இது சும்மா தமாஷுக்கு சொன்னேன். இதுக்கு ஒரு கதை இருக்குது, அந்த கதையை போய் பார்ப்போமா? வாங்க எல்லாம். எப்படின்னா, ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரில் மழை பெய்ய ஆரம்பிச்சது. விடாமல் செம்ம மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இடி மின்னலோட பெய்யுது. அது 4 நாள் 5 நாள் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ நிற்கவே இல்லை. இப்போ ஊர் ஜனங்கள்லாம் பயந்துட்டாங்க. என்னன்னா, இன்னும் கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா வீடு செவரெல்லாம் இடிச்சு விழுந்துடும், நம்மளாம் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க வீட்டை விட்டு கிளம்பி ஒரு பெரிய மண்டபம் இருக்குது அந்த ஊரில் போய் அந்த மண்டபத்தில் போய் எல்லாரும் இருந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது இடி மின்னல் பொழக்குது, நிற்கவே இல்லை. பயங்கரமாக எப்போ வேணால் நான் அதை விழுந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இடி இடிக்குது. அப்போது அந்த கூட்டத்தில் எல்லோரும் ரொம்ப பயந்தாங்க. எப்போ வேணாலும் இடி விழும், இதில் நம்ம கூட்டத்தில் யாராவது ஒரு கெட்டவன் இருந்தால் கூட போதும், இடி நேராக விழுந்துடும், எல்லாருமே செத்து போயிடுவோம் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ ஒரு பெரியவர் சொல்கிறார், யாரும் பயப்படாதீங்க, ஒருத்தராக போய் எதிரில் அதோ தெரியுது பாருங்க மாறம், அங்கே தொட்டுட்டு வாங்க. யார் கெட்டவங்களோ அவங்க போய் தொடும்போது அங்கே விழுந்துடும். அப்போ அவங்க மட்டும் செத்துடுவாங்க, நம்மெல்லாம் தப்பிச்சிக்கலாம், மண்டபத்தில் இருக்கவங்களாம். எப்படி ஐடியா? செய்யலாமா? அது செய்யலாம். ஒருத்தராக போக ஆரம்பித்தாங்க. போய் அந்த மரத்தை தொட்டுட்டு வந்தாங்க. ஆனால் இடியே விழவே இல்லை. கடைசியாக ஒருத்தர் இருந்தான். அவன் மண்டபத்தை விட்டு நகரத்துக்கு பயந்தான். ஏன்னா இத்தனை பேர் போய் தொட்டாங்க, ஆனால் அந்த இடி விழுந்துதா? விழலை. அப்போ நம்ம போனால் இடி விழும். எல்லாரும் சொன்னாங்க, போ மரியாதையா, நீ தான் போய் தொடணும், போய் தொடுப்போ. உடனே இவன் பயந்து போய் அந்த மரத்தை அவன் மரத்தை தொட்ட உடனே பயங்கரமாக இடி சத்தம் என்னாச்சு, நேராக விழுந்தது. உடனே அவன் ரொம்ப பயந்தான். திரும்பி பார்த்தா மண்டபத்தில் விழுந்து போச்சு. மண்டபத்தில் இருந்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. இவன் ஒருத்தன் தான் உயிர் தப்பிச்சான். இவன் ஒருத்தனுக்காக அங்கே இடி விழாமல் இருந்தது அத்தனை பேரையும் காப்பாற்றுச்சு. இவனுடைய பண்பு, இவன் நல்லவன், இவன் நல்ல தன்மையால் அங்கே எல்லாருமே காப்பாற்றப்பட்டார்கள். இதுதான் கதை இன்னைக்கு. அதனால் யாராவது ஒருத்தர் இருந்தால் போதும், ஒரு நாட்டில் ஒருவர் நல்லவராக இருந்தாலே அந்த நாடு அவ்வளோ செழிப்பாக இருக்குமா. இடி பார்த்தீங்களா, அவருக்காக மற்றவங்களை யாரையும் தாக்கவே இல்லை. அவர் அங்கேருந்து அப்படி நகர்ந்தோடனே விழுந்து எல்லாரும் காலி. நல்லா இருக்கா கதை? நாளைக்கு இன்னொரு கதையோடு வரலாம், சரிங்களா? வணக்கம்.